இந்த புதிய நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜனங்கள் தீங்கிலே இருப்பதை பார்த்து ஒருபோதும் களி கூறுகிறவர் அல்ல, சந்தோஷப்படுகிறவர் அல்ல, அதே போல அமைதியாய் இருப்பவரும் அல்ல. நம்முடைய ஜனங்கள் தீங்கிலே காணப்படும் பொழுது, கஷ்டத்திலே நஷ்டத்திலே வேதனைப்படும் பொழுது அவர் மனஸ்தாபப்படுகிறவராய் இருக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிலே அடிமைத்தனத்திலே நெருக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த பாபிலோனின் ஆற்றின் கரையிலே உட்கார்ந்து எருசலேமிலே வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்து யோசித்து பார்த்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் கூட நீங்களும் ஒரு நாளிலே தேவ சமூகத்திலே இருந்த அந்த உன்னதமான அனுபவத்தை நினைத்து உங்கள் உன்னதமான ஆசீர்வாதமான வாழ்க்கையை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கலாம். இந்த தீங்கான இந்த நிலையிலிருந்து உங்களை ஆண்டவர் அன்றைக்கு எப்படி பாபிலோனிலிருந்து மீண்டும் அவர்களை எருசலேம் கொண்டு வந்தாரோ, அன்றைக்கு தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு அவர்களை விடுவித்த அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இந்த தீங்கு, இந்த கஷ்ட நஷ்டமான இந்த வாழ்க்கை, இந்த கடன் பிரச்சனைகள், இந்த போராட்டமான இந்த வாழ்க்கை, வியாதி நிறைந்த இந்த வாழ்க்கை, ஆண்டவர் உங்களுக்காய் மனஸ்தாபப்படுகிறவர் மட்டுமல்ல, நிச்சயம் மனஸ்தாபப்படுகிறவர் உங்களை விடுவிக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை நம்புங்கள். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.